தேங்காய் பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அப்படியே பூசானம் பிடிச்சி வெள்ளை வெளியா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக பூ வந்துடும் அப்படியே. அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீசரில் உடச்சி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வீணாக போகாது. ஃப்ரீசரில் வச்சா அந்த ஃபங்கஸ் வராது. நமக்கு வேணும் போது என்ன செய்யணும், ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த சில்னஸ் போயிடும். சில்னஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் பத்தை போட்டிங்கன்னா ஈஸியாக வருங்க பத்தை. நீங்கள் அப்படியே கூட வந்துடும், அது அப்படியே பேத்துட்டு வந்துடும் சுத்தமாக. நீங்கள் பத்தை போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். நான் சும்மா இது வந்து உங்களுக்கு வருதுன்றதுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஈஸியாக வந்துடும். அது ரொம்ப ஹார்டாகவே இருக்காது. நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் ஃபஸ்ட்டு வீணாக போகாது தேங்காய், ரெண்டாவது எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு கவரில் போட்டோ பாக்ஸில் போட்டோ இல்லை எடுத்துகிட்டு கூட நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த முட்டை ஒரே ஒரு ட்ராப் ஆயிலும் கொஞ்சம் உப்பும் போடுறேன். சமயத்தில் பாருங்கள் இந்த முட்டை நல்லா இருக்கும், ஆனால் தண்ணியில் போட்டோடனே உடஞ்சி அப்படியே உப்பிக்கிட்டு வரும். அந்த மாதிரி உடையா